கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்திக்காக மகிழ்ச்சி, ஜாய், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாகவே தேவன் விரும்புகிறார் என்று சொல்லுகிறது. இஸ்ரவேலர்கள் 7 நாளுமே மகிழ்ச்சியாக இருந்தார்களா? லேவியராகமும் 23வது அதிகாரம் 40 மற்றும் 41 வசனங்கள். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் நமக்கு 7 நாளை கொடுத்திருக்கிறார். 7 நாளும் அவர் உண்டு பண்ணின நாள். இந்த 7 நாளுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை, வருஷத்தில் 7வது மாதம் 7 நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு அந்த பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியிலே 7 நாளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை தேவன் விரும்புகிறார். அருமையான பெற்றோர்கள் பிள்ளைகளை காலையில் எழுந்தவுடனே பார்க்கிறார்கள். அவர்கள் சிரிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒவ்வொரு பெற்றோருமே அதைத்தான் விருப்பம் கொள்ளுவார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் எல்லோருக்குமே தகப்பனாக இருக்கிறார். அவர்தான் நம்மை உண்டு பண்ணினவர். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே இஸ்ரவேலர்களுக்கு சொல்லும்போது 7 நாளும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உண்டு பண்ணினார் அல்லவா? அந்த 7 நாளுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சங்கீதம் 118:24 நாம் வாசிக்கிறோம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். This is the day which the Lord hath made. We will rejoice and be glad in it. ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். 7ஆம் நாளே அவர் ஓய்ந்திருந்தார். 6 நாளைக்குள்ளாக வானம், பூமி சகலமே சிருஷ்டிக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த உலகம் அதுவாக வரவில்லை. எந்த ஒரு பொருளுமே ஒருவராலே உண்டு பண்ணப்படுகிறது. அதை போல இந்த வானம், பூமி நம்முடைய பிதாவாகிய தேவனாலே உண்டாக்கப்பட்டது. தேவன் அவைகளை சிருஷ்டித்தார். திருமறை நமக்கு போதிக்கிறது. அன்பானவர்களே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆகையினாலே இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு நாள் பிறப்பதை நாம் அறியோம். ஒவ்வொரு நாளும்
தேவன் நமக்கு கிருபையாக கூட்டி வழங்கி கொண்டு வருகிறார். அதனாலே கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் குறிப்பிட்டிருக்கிறார். நெகேமியாவின் நாட்களிலே நாம் பார்க்கிறோம். நெகேமியா 8வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்சாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டி, லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். நம்முடைய முற்பிதாக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் போதிக்கப்பட்டார்கள். நெகேமியாவை கொண்டு கர்த்தர் பேசினார், எஸ்ராவை கொண்டு தேவன் பேசினார். நீங்க துக்கப்படக்கூடாது, கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? என்ன இழந்தாலும் சரி, அதை தேவன் நமக்கு மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எனவே தேவன் உண்டு பண்ணின நாளிலே நாம் துக்கப்படக்கூடாது. சில பேர் சில காரியங்களை இழக்கும் போது துக்கம் வரத்தான் செய்யும், ஆனால் அவைகளை மேற்கொள்ள வேண்டும். கொடுத்தவர் எடுக்கிறார், அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். யோபு சொன்னதை போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எல்லாம் பறிபோனது. தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தினான். மீண்டுமாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டார். அதே போல கர்த்தர் கொடுக்க அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம். நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். நிறைய நம்மகிட்ட தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார். நாமும் சாப்பிட்றதில்லை, மற்றவனையும் சாப்பிட விடுவதில்லை. ஒருபோதும் அப்படி செய்யாதிருங்கள். அதை பகிர்ந்து கொடுங்கள், உங்களுடைய மனது சந்தோஷம் அடையும். மற்றவர்கள் அதை உட்கொள்ளும் போது அந்த சிரிப்பை நாம் பார்க்க முடியும். எனவே ஒன்றும் இல்லாதவர்களுக்கு அவைகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவர்களே, நாம் உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், சபையாக நாம் கூடுகிறோம். அந்நாளிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருமனப்பட்டு தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்க வேண்டும். ஒன்றும் இல்லாதவர்களுக்கு நம்முடைய உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும். அநேகரை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நாம் மகிழ்ச்சியாக இருந்து அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய நாளிலே வேலை பார்ப்பது, நம்முடைய சொந்த அலுவல்களை பார்ப்பது, இதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். தேவன் 7 நாளை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளை நாம் தேவனுக்காக செலவு செய்யக்கூடாதா? சிந்தித்து பாருங்கள். 6 நாள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வாருங்கள். அன்றைக்கு தேவனை ஆராதனை செய்யுங்கள். அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை விசாரியுங்கள், ஊழியம் செய்யுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, தாவீது சொல்றாரு, சங்கீதம் 35:9, என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். நன்கு ருசி பார்த்தவர் தாவீது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம ருசித்து பார்த்தா தான்
அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆத்துமாவிலே களி கூர்ந்தார் தாவீது. அவருடைய ரட்சிப்பு அற்புதமானது. தேவனுடைய திட்டம், நித்தியமான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தை ரட்சிக்க தேவன் திட்டம் கொண்டார். ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதுதான் வந்தார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வாழுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள ஆத்துமாக்களை காப்பாற்றும்படியாக வந்தார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார். அந்த ரட்சிப்பிலே நீங்கள் நானும் மகிழ்ந்து களி கூற வேண்டும். தாவீது கர்த்தருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்து களி கூர்ந்தார். மேலும் சொல்றாரு, சங்கீதம் 119:16, உமது பிரமாணங்களில் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். I will delight myself in your statutes, I will not forget your word. அந்த வசனத்தை நான் மறவேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அவருடைய பிரமாணம் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய வசனம் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது வல்லமையுள்ள வசனமாக இருக்கிறது. எனவே அந்த பிரமாணங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பிரமாணத்தின்படி நாம் நடக்கும்போது மன நிம்மதியை நாம் பெறுவோம். தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். பிரமாணங்கள் இல்லாத நாட்களிலே ஜனங்கள் அலைந்து திரிகிறவர்களாக இருந்தார்கள். பிரமாணம் வந்தபோது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வந்தார்கள். எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து கொண்டார்கள். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆக பிரமாணம் மிக மிக முக்கியம். அது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. அதிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் வேதாகமம் எதிர்பார்க்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 17-18 வசனங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். இந்த ஊழியம் அற்புதமான ஒரு ஊழியம். அந்த ஒரு ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். ஒவ்வொருவரும் அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளாக இருந்து அதை நாம் செய்ய வேண்டும். அந்த ஊழியத்திலே நிறைய கஷ்டங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. இருந்த போதிலும் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி நாம் அதில் மகிழ்ந்து மற்றவர்களோடு கூட சந்தோஷப்பட வேண்டும். பவுல் அந்த விதமாக சந்தோஷப்பட்டார். அவர்களும் அவரோடு கூட சந்தோஷப்பட்டார்கள். என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். சந்தோஷம் என்பது ஐக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. உண்மையான சந்தோஷம் உண்மையான பிள்ளைகள் மத்தியிலே காணப்படும். எங்கே இயேசுவின் நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இருக்கும். அவர்கள் உண்மையாக கூட வேண்டும். அங்கே கர்த்தர் நிச்சயமாக இருப்பார். அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும். எனவே நீங்கள் நானும் அந்த விதமான ஒரு ஊழியத்திலே நாம் இணைந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாமும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, நீதிமான்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை உண்டு பண்ணினார், நீதிமான்களாக மாற்றிருக்கிறார். அதனாலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். சங்கீதம் 64:10 நாம் வாசிக்கிறோம், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான்களுக்கு அசையாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
நீதிபரராகிய கர்த்தரை அவர்கள் பற்றி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவரையே நம்பிக்கையாக கொள்வார்கள். அதனால அவர்கள் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு நீதிமானாக இருப்பீர்கள் என்றால் உங்களை தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமானாகிய லோத்தை சோதோம் குமரா பட்டணத்திலிருந்து ரட்சித்தார். அதே போல உங்களையும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 97, 11, 12 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நீதிமான்களுக்காகத்தான் வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறதா, துன்மார்க்கருக்கு அல்ல. நீதிமான்கள் அந்த வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். தேவன் நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். என்னை நினைவு கூறும்படியாக அதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீதிமான்கள் அவருடைய சபையிலே நிலைத்திருந்து அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறார்கள். அவர்களே நிலைத்திருக்கிறார்கள். மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் பஸ்காவை அனுசரித்தார்கள். மிகவும் சந்தோஷமாக அனுசரித்தார்கள். ஒவ்வொரு இஸ்ரவேலனும் உயிர் உள்ள வரைக்குமாக அவன் பஸ்காவை அனுசரித்தான். அதை போல பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நாம் அவரை நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் வாரந்தோறும் அவைகளை நினைவு கூற வேண்டும். வாரந்தோறும் நினைவு கூறும்படியாக தேவன் விரும்புகிறார். அந்த நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கிறிஸ்தவனுக்கு பண்டிகை தான். இன்னைக்கு வருடத்துக்கு ஒரு முறை பண்டிகை தான் என்று சொல்லி சில பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். வேதாகமத்தில் சொல்லப்படாத பண்டிகைகளை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தருடைய பந்தி. அதுதான் ஒரு பண்டிகையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மை நீதிமானாக மாற்றிருக்கிறார். நாமே நம்மை நீதிமான்களாக மாற்ற முடியாது ஒருபோதும். அவருடைய இரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறது. எனவே அந்த நினைவு கூறுதலை நாம் கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய சபை ஆராதனையிலே அவைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? சங்கீதம் 102 நாம் வாசிக்கும் போது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். Serve the Lord with gladness. Come before his presence with singing. இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போதே அசடு வெளியே வருவார்கள். தூங்கிக்கொண்டே வருவார்கள். குளிக்காம கூட வருவாங்க. ஒருபோதும் அந்த மாதிரி செய்யாதீர்கள். நாம் எங்கே போகிறோம்? தேவ சமூகத்துக்கு போகிறோம். ஒரு சாதாரண ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. எல்லாம் எடுத்துக்கொண்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி போகிறீங்க. ஏன்னா உங்களை இன்டர்வியூவில் அதை கூட பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் மார்க் இருக்குது. பேன் எடுத்துகிட்டு போகிறீங்க. எல்லாமே டிப்டாப்பாக போகிறீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் போகும்போது மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவ சமூகத்துக்கு போகும்போது துக்கத்தோட போகக்கூடாது. சந்தோஷமாக கடந்து செல்ல வேண்டும். தேவனை ஆராதிக்க கடந்து செல்கிறோம். தேவ சமூகத்துக்கு போகிறோம். வரவுக்கு தந்த காணிக்கைகளை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன கர்த்தர் என்னோடு கூட பேச போகிறார், அவருடைய வசனத்தை கேட்பதற்கு நான் ஆவலாக இருக்கின்றேன், இந்த வாரம் முழுவதற்கும் அதுதான் எனக்கு போஜனம் என்ற ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னதிக்கு முன்பாக வர வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் அங்கே உணர்த்துகிறார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 28வது வசனம், நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். அவனுடைய நம்பிக்கை என்றைக்குமே மகிழ்ச்சியாகவே தான் இருக்கும். ஒருபோது அவர்களை கைவிடுவதே இல்லை நீதிமான்களை. ஆனால் துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும்.
ஒன்றும் இல்லாமல் போய்விடும். துன்மார்க்கனுக்கு ஒருபோதும் தேவன் கை கொடுப்பதே இல்லை. அதே வேளையில் நீதிமான்களை தேவன் கைவிடுவதே இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் ஒரு நீதிமானாக இருப்பீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. 4வது காரியம், 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். பிரசங்கி சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 12வது வசனம், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். I know that there is no good in them, but for a man to rejoice and to do good in his life. நன்மை செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த காரியங்களை நம்ம உயிரோடு இருக்கும் போது தான் செய்ய முடியும். மரித்தோரும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க ஒன்று. இன்னொன்று, நன்மை செய்ய எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ அந்த நன்மைகளையும் நாம் செய்ய வேண்டும். இது 2 தவிர வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். வேற எதுவுமே கிடையாது இந்த பூமியில். அவன் வந்த பிரகாரமே போயிடுவான். நிர்வாணமாகவே வந்தால் நிர்வாணமாகவே போவான். ஆக 2 காரியங்களே தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்னொன்று, உயிரோடு இருக்கையிலே நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். அப்படி செய்யும்போது கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் உங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். அதுக்கு வேண்டிய ஞானம், பலன், புத்தி எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். அதை செய்ய ஆரம்பியுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 46-47 வசனத்திலே மரியாளை பற்றி நாம் வாசிக்கிறோம். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. பெரிய சந்தோஷம் அவளுக்கு உண்டானது. அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இன்றைக்கு அதே சந்தோஷம் உங்களுக்குள்ளாக வர வேண்டும். அவருடைய வசனம் உங்களுக்குள்ளாக வந்துவிட்டாலே நீங்கள் கர்த்தருடையவர்கள், கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அப்போ கர்த்தர் உங்களிலே வாசம் செய்கிறார். அப்போ உங்கள் ஆத்மாவும் சந்தோஷப்பட வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். மரியாதை போல அவர் ஒருவருக்குமே தூரமானவரே அல்ல. விசுவாசிக்கிற யாவருக்குள்ளாக அவர் வருகிறார். அவரோடு கூட உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறோம். வெளிப்படுத்தின விஷயம் சொல்றாரு, என்னோடு கூட உட்காரும்படியாக அருள் செய்வேன் என்று சொல்றாரு. மரியாள் மேலும் என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. சந்தோஷம், அளவுக்கு அதிகமான சந்தோஷம் மரியாளுக்கு ஏற்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போய்விடவே வேண்டாம். மகிழ்ச்சியாக இருங்க, அதை தேவன் விரும்புகிறார். ஏசாயா 55வது அதிகாரம் 2வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசும்போது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இதை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தொலைக்காட்சி நேயரே, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கீங்களா? நிறைய செலவு செய்கிறாங்க, திருப்தியே இல்லை. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன், எனக்கு கவனமாக செவி கொடுங்க என்று சொல்றார். கர்த்தருக்கு நீங்க செவி கொடுங்க, நலமானதை சாப்பிடுங்க. தேவ சமூகத்திலே நலமானது இருக்கிறது. பணமுமின்றி விலையுமின்றி அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். இலவசமாக தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு எல்லாமே கடையில் நாம் காசு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் இலவசமாய் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே 5000க்கும் மேற்பட்ட பேருக்கு உணவளித்து வசனத்தையும் கொடுத்தார், இலவசமாய் கொடுத்தார். எதுவுமே அவருக்கு பணம் வாங்கி கொண்டு கொடுக்கவில்லை.
அதே காரியத்தை எல்லாரும் செய்யும்படியாக உற்சாகப்படுத்துகிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்கிறார். நாங்கள் இலவசமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அது கர்த்தருடையது, அதை வாங்கி சாப்பிடுங்கள், அது நலமானது. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் வாழ்நாளெல்லாம். வசனத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும், அதுதான் ஆத்துமாவிற்கு ஆகாரமாக இருக்கிறது. இந்த சரீரத்திற்கு இந்த உணவுகளையும் நாம் சாப்பிடுகிறோம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணிலிருந்து வரக்கூடியதை நாம் சாப்பிடுகிறோம். நம்முடைய ஆத்துமா பரத்திலிருந்து வந்ததே, பரத்திலிருந்து வந்தவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ஆத்துமா மகிழ்ச்சியாகும், புஷ்டியாக இருக்கும். அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக மகிழ்ச்சிக்கு 5 வழிகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வேளையும் ஜெபம் பண்ணுங்க, மறக்காமல் ஜெபம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில். அப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு மறந்துடக்கூடாது. 2வது, தினமும் வேதம் வாசிங்க. பைபிள் ரீடிங் ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் வேதம் வாசிக்கணும். நேற்றான வாசித்த இன்னைக்கு வாசிக்கணும். தினமும் வேத வாசிக்கக்கூடிய பழக்கம் உங்களிலே உருவாக வேண்டும். 3வது, ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்யுங்க. தேவ சித்தம் என்றால் அவருடைய விருப்பம். தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை இந்த பூமியிலே நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டும். ஆராதனைக்கு தவறாமல் கடந்து போவது, மற்றவர்களை நாம் நேசிப்பது, நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வது, வேத வாக்கியங்களின்படியாக நம்மை மாற்றி அமைத்துக் கொள்வது, இதெல்லாம் தேவ சித்தம். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். 3வது. 4வது, குடும்பமாக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதை தேவன் விரும்புகிறார். இல்லை நான் மட்டும் ஜெபம் பண்ணுறேன், எங்கள் வீட்டிலலாம் அவங்க வரமாட்டாங்க, அவங்கள எப்படியாவது நீங்கள் சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, நாம் உட்கார்ந்துருக்கிற இடம் அவர் உண்டு பண்ணினார். 7 நாள் தேவன் உண்டு பண்ணினார். 7 நாள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஜெபம் பண்ணணும். 4வது. 5வது, சபை கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுவிடவே கூடாது. வாரத்தின் முதல் நாளிலே சபையாக கூடி வர வேண்டும். நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சபையிலே தொடர்ந்து நினைத்திருங்க. கர்த்தருடைய சபையிலே நினைத்திருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரே ஒரு சபையை உண்டு பண்ணினார். அந்த சபையில் உங்களை இணைத்து கொண்டு நீடித்த நாட்களாக மகிழ்ச்சியோடு அதில் நினைத்திருங்க. தேவ சுத்தத்தை நிறைவேற்றுங்க. ஆக மகிழ்ச்சியாக இருப்பதை பற்றி இந்த நாளில் நாம் தியானம் செய்தோம். இஸ்ரவேலர்கள் 7ஆம் மாதத்திலே ஒவ்வொரு வருடமும் 7 நாள் மகிழ்ச்சியாக கர்த்தருடைய சந்நிதியிலே இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். தாவீது சொல்றாரு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என் ஆத்துமா கர்த்தரிலே களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஆக தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் தியானம் செய்தோம். 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒன்று, இன்னொன்று உயிரோடு இருக்கலே நன்மை செய்ய வேண்டும். பிரசங்கி சொல்லுகிறார் சாலமோன். ஆகியவை இந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அதற்கு வேண்டிய உதவிகளை தேவன் உங்களுக்கு செய்வார். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாக இருந்து உடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக உடைய பிரமாணத்தின் வழியாக எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.